Hi all, welcome to my Ambrosia. இன்னைக்கு vlogல நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிள் அண்ட் டெலிஷியஸான இட்டாலியன் டெசர்ட் Panna Cotta தாங்க. ஸோ நம்மளோடது பார்த்தீங்கன்னா வீகன் அண்ட் பிளான் பேஸ்ட் ரெசிபி. யூஸ்வலாக இந்த Panna Cotta கூட ஸ்ட்ராபெரி சாஸ் இல்லைனா கேரமல் தான் பேர் பண்ணுவாங்க. பட் நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு ஆரஞ்ச் கர்ட் ஸ்டைலில் ஸ்ட்ராபெரி கர்ட் செஞ்சுருக்கேன். அண்ட் அந்த கர்டுக்கும் Panna Cottaக்கும் இட் வாஸ் வெரி டெலிஷியஸ். நான் சொன்னால் அவங்களுக்கு தெரியாது, பட் நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ரிசல்ட் சொல்லுங்கள். ஸோ பேசிக்கலி இட்ஸ் a simple one bowl recipe தாங்க. For that all you need is 100 gram of plant milk, 200 gram of coconut cream, half a teaspoon vanilla extract, 1 teaspoon agar, 2.5 tablespoon of sugar or maple syrup கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் ingredients list and as usual description boxல கொடுக்குறேன், please do check on it. ஸோ ஒரு ஹெவி பாட்டம் பேனில் நம்மளோட கோகனட் க்ரீம், பிளான்ட் மில்க், சுகர் அண்ட் அகர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா லாஸ்ட்டாக வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆஃப்டர் குக்கிங் ஆர் க்ரீம் நம்ம வந்து வெனிலா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மீடியம் ஃபர்மான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கொடுக்கும், அதாவது மீடியம் ஃபர்ம் Panna Cotta கொடுக்கும். பட் இஃப் யூ வாண்ட் இட் டு பி வெரி லைட், அந்த ஒரு ஜிக்லியான Panna Cotta வேணும், அந்த wobblyயான Panna Cotta வேணும் அப்படின்னா ரெடியூஸ் யுவர் அகர் டு 3/4 டீஸ்பூன் ஆர் half a teaspoon ஆஃப் அகர் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் 1 teaspoon. ஸோ நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி கிளாசிக்கல் ரெசிப்பியில் வந்து ஜெலட்டின் யூஸ் பண்ணுவாங்க ஹெவி க்ரீம் கூட. நம்மளோட பிளான் பேஸ்ட் ரெசிப்பியில் கோகனட் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா அந்த ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி நமக்கு கொடுக்கறதுக்கு. ஸோ பிஃபோர் ஹீட்டிங் அப் நம்மளோட மிக்சரை எந்தவித லம்ஸும் இல்லாமல் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அகர் நல்லா மிக்ஸ் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் குக் பண்ணதுக்கப்புறம் கூட வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் heating the cream at medium heat. high heat க்கு போகக்கூடாது, it should be always in medium heat. and stir பண்ணிகிட்டே இருக்கணும் so that நம்மளோட அகர் லம்ப் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறது. அண்ட் இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் நம்ம வந்து நம்மளோட க்ரீமை பாயில் ஆக ஸ்டார்ட் பண்ணும்போது டேக் ஆஃப் ஃப்ரம் ஹீட் அண்ட் ஒன்ஸ் அது அந்த பாயில் ஆகிறது வந்து ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் அகெயின் நம்ம ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இதே மாதிரி 4 times நம்ம ரிப்பீட் பண்ணணும். இந்த ப்ராசஸ் எதுக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்ம அகர் ஆக்டிவேட் பண்ணணும், பட் அட் த சேம் டைம் நம்மளோட க்ரீம் மிக்சரை ஓவராக குக் பண்ணக்கூடாது. அதனால தான் வந்து பாயிலிங் ஸ்டேஜ் வரும்போது வில் டேக் ஆஃப் ஃப்ரம் ஹீட் அண்ட் அகெயின் அந்த பாயிலிங்லாம் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் அகெயின் நம்ம வந்து ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இதை வந்து 4 times நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணுங்கள். 10 minutes மார்க்கில் யூ கேன் டேக் ஆஃப் ஃப்ரம் ஹீட். 10 minutesக்கு மேலே நீங்கள் க்ரீமை குக் பண்ண வேணாம், பிகாஸ் ரொம்ப ரொம்ப ஹெவியான திக்கான கன்சிஸ்டன்சிக்கு போயிடும். அண்ட் நம்மளோட மோல்டில் க்ரீம் மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜரேட் இட் ஃபார் அரவுண்ட் 2 hours. ஸோ இந்த Panna Cotta கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா புட்டிங் மாதிரி இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது, ரொம்ப ஃபர்மாகவும் இருக்காது. அண்ட் ஆல்சோ அட் த சேம் டைம் சம் ரெசிபீஸ் பார்த்திங்கன்னா cornstarch யூஸ் பண்ணி இன்ஸ்டெட் ஆஃப் அகர் cornstarch யூஸ் பண்ணி Panna Cotta செய்வாங்க. பட் அதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கஸ்டர்ட் லைக் கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கும். பட் நமக்கு கொஞ்சம் சில்கியான அந்த ஃபர்மான கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். அதுக்காக தான் வந்து நம்ம அகர் யூஸ் பண்ணுறோம். Let it set in the refrigerator for 2 hours. இந்த பக்கம் நம்ம ஸ்ட்ராபெரி கர்ட் ரெடி பண்ணிடலாம். ஸோ இதோட ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சேம் லைக் ஆரஞ்ச் கர்ட் தான். இன்ஸ்டெட் ஆஃப் ஆரஞ்ச் இதில் வந்து நம்ம ஸ்ட்ராபெரி பியூரே ஆட் பண்ணி அண்ட் சேம் குக்கிங் ப்ராசஸ், எவ்ரி திங் இஸ் சேம். ஸோ இந்த கர்ட் நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணும்போது கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்து ஜெல்லி லைக் கன்சிஸ்டன்சி மாறும். அண்ட் பிஃபோர் யூஸிங் இமர்ஷன் பிளெண்டரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அண்ட் நம்மளோட Panna Cotta ரெடியாக இருக்குது. லெட்ஸ் ஸ்டார்ட் அன்மோல்டிங் அவர் Panna Cotta. ஸோ ரொம்ப லைட்டாக ரொம்ப சில்கி ஸ்மூத்தாக இருக்குது பார்க்கவே. ஸோ பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க ஸ்ட்ராபெரி கர்டை நம்ம டாப்பிங்காக ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த லேயர்ஸ்குள்ளே நம்மளோட கர்ட் அது அப்படியே ட்ரிசில் ஆகும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அண்ட் ஐ ஜஸ்ட் லவ் திஸ் பார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ட்ராபெரி கர்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக நம்மளோட டேஞ்சியான ஆரஞ்ச் கர்ட் விட கொஞ்சம் ஸ்வீட் வித் லிட்டில் பிட் ஆஃப் அந்த அசிடிக் டச்சோடு இருக்க ஸ்ட்ராபெரி கர்ட் உண்மையாலுமே ரொம்ப ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் யூ லைக் இட். ஸோ இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன், அதோட கன்சிஸ்டன்சி அண்ட் டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
ஸோ ஐ ஜஸ்ட் கான்ட் ஸ்டாப் போரிங் இட் பிகாஸ் அதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. அண்ட் நானும் என் பசங்களும் இதே தான் பண்ணிகிட்ருந்தோம். டூயிங் இட் ஃபார் ஒன் லாஸ்ட் டைம். வாவ். எஸ், ஐ எம் டன். ஸோ வாங்க நம்ம கட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு. ஸோ கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபர்மாக இல்லாமல் அவ்வளோ சில்கி அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது. If you like to know more about vegan baking, do subscribe my channel and don't forget to give a thumbs up. Thank you.